சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக் கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலன் என்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. இந்த இளைஞரின் சாவு கொலையா, விபத்தா? சாவிற்கு யார் காரணம்? சந்தேகத்திற்கிடமான கேள்விகளுக்கான பதில் என்ன? வணக்கம். கேரளா ஃபேஷன் ஜுவல்லரி வழங்கும் சொல்வதெல்லாம் உண்மை. உங்க பேர் என்னம்மா? என் பேர் ஜாக்லின். ஜாக்லின். சொல்லுங்க ஜாக்லின். எனக்கு கல்யாணமாகி 1 வருஷம் தான் ஆகுது மேடம். எனக்கு 9 மாதம் தான் எங்கள் ஹஸ்பண்ட் வீட்டில் நான் இருந்தேன். எங்கள் ஹஸ்பண்டை கூப்பிட்டு போய் சாவடிச்சிட்டாங்க மேடம். நான் வாழவே இல்லை அவர் கூட. 1 வருஷம் கூட நான் முழுசாக வாழல மேடம் அவர் கூட. எப்பம்மா நடந்தது இது? அவர் கூப்பிட்டு போய் கொண்டுட்டாங்க மேடம். யாரு? அவர் கூட வேலை செய்கிறவங்க. அவர் எப்படி இறந்தாருமா? அவர் கம்பெனி விஷயம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் விவரமா சொல்லுங்க, என்ன நடந்தது? அதுக்கு ஒரு நாள் முன்னாடி நடந்தது என்னது? எத்தனை மணிக்கு நடந்தது? விவரமா சொல்லுங்க. அவர் எப்பவுமே போல நான் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன், டெலிவரிக்கு போயிருந்தேன். அப்போ இவர் எங்களை பார்க்கறதுக்கு அடிக்கடி வருவார். குழந்தை பிறந்தாச்சா? பிறந்துட்டா. எப்போ பிறந்தது? February மாதம். உங்க ஹஸ்பண்ட் எப்போ இருந்தாரு? அவர் 6th month இறந்தது, ஜூன். அங்கே அம்மா வீட்டில் தான் நான் இருந்தேன். என்னன்னு அங்கே வந்து எங்களை பார்த்துட்டு போய் பேசினேன், அப்படியே போவார். அது மாதிரி எப்பவுமே போல் பார்க்குற மாதிரி தான் எங்கள் கூட வந்து பார்த்துட்டு பேசிட்டு. என்ன வேலை செய்கிறார் அவர்? அவர் டிரைவராக இருக்கார், கார் ஓட்டுவார் கம்பெனியில். அது மாதிரி அவர் அவங்க கூட செய்கிற சூப்பர்வைசர் வந்து அவரை கூப்பிட்டுன்னு போயிருக்கிறாரு அவர் சொந்த விஷயத்துக்காக. அவங்க அம்மாவுக்கு காலைல ஃப்ராக்சரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனார். நான் என்கிட்ட அதை பற்றி எதுவும் சொல்லலை. போகிற அன்னைக்கு தான் நான் வந்து பாண்டிச்சேரி போகிறேன் அப்படின்னு சொன்னார். அவர் போயிட்டு இது மாதிரி நான் போகிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார். எனக்கு இஷ்டம் இல்லைங்க, அவ்வளோ தூரம் நீங்கள் போகாதீங்க, பாண்டிச்சேரி எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு கூட தெரியல, போக வேண்டாம் அப்படி சொல்லி நான் எவ்வளோ தடுத்தேன். அவர் வந்து இல்லை, அவர் கூட்டிகிட்டு போகிறாரு, நான் போயிட்டு வந்துடுவேன் நான் அப்படின்னு சொன்னார். சந்தோஷமா கூட வாழ உள்ள மேடம் எங்களை. எப்போ பாரு ஏதாவது ஒன்று என்ன பண்ணுறது, கார் ஓட்டின்னு வேலை ஜோப் பண்ணினே போங்கன்னு கூட சொல்லுவேன் நான். எப்படியோ ஒரு இது மாதிரி பண்ணாங்க. எனக்கு என்ன ஆச்சுமா? கூட்டிட்டு போனாரு? எத்தனை மணிக்கு கிளம்பினாரு? அவர் ஒரு காலையில் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தார், 5 மணிக்கு வந்திருந்தார் காலையில். எங்களை பார்த்துன்ட்டு குழந்தையெல்லாம் பார்த்துன்ட்டு தான் போனார். போயிட்டு நான் வரேன், அங்கே போய் சேர்ந்த உடனே எனக்கு கால் பண்ணிலாம் பேசினார். 2:30 மணி வரைக்கும் என்கிட்ட பேசினார் மேடம். பேசிட்டு 2:30யோட கட்டு, எந்த ஃபோனும் வரல, எதுவும் எனக்கு வரல. நான் கால் பண்ணாலும் யாரும் அட்டன் பண்ணலை. அந்த காலில் வந்து அவர் வந்து ஒரு பதட்டமாக பேசின மாதிரி ஒரு லாஸ்ட் காலில் மட்டும் தான் அப்படி எனக்கு கேட்டுச்சு. என்ன சொன்னாங்க?
அது வந்து என் பேரை கூப்பிட்டாரு, ஜாக்கி ஜாக்கி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பேச இது பண்ணேன். அந்த கால் வந்து கட் ஆகிடுச்சு. அது மாதிரி 3 கால் வந்து கட் ஆகிடுச்சு. அவர் எப்போவுமே டிரைவிங் பண்ணோன்னா எடுக்க மாட்டார். அதனால் டிரைவிங் பண்ணுறாருன்னு நினச்சி நான் சாதாரணமாக விட்டுட்டேன். நான் எனக்கு வந்து நைட்டு 12 மணிக்கு தான் நியூஸ் வருது. என்ன நியூஸ் வந்தது? அவங்க ஹஸ்பண்டுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்தது. நான் உடனே அவர் செல்லுக்கு திருப்பியும் கால் போட்டு என்ன ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சாமே அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். நான் அன்னைக்கு எத்தனை வாட்டி ஒன்று கூப்பிட்டாரு, என்னென்ன சொன்னார்? நார்மலாக நாங்கள் எப்போவுமே பேசுகிற மாதிரி தான் மேடம் பேசணும். ஃபர்ஸ்ட்டெல்லாம் எந்த ஒரு இதுவும். எதுக்காக போகிறீங்கன்னு கேட்கலையா? அவங்க அம்மாவுக்கு ஃப்ராக்சரு அப்படின்னு சொல்லி. ஃப்ராக்சருக்கு எதுக்கு இவர் போனோம்? இவர் டிரைவர் மேடம், கூட்டிகிட்டு போனவர் சூப்பர்வைசரு. கம்பெனி விஷயம், கம்பெனியில் வேலை செய்கிறதுனால எனக்கு ஹெல்ப் பண்ணு, எங்கள் அம்மாவை போய் கூப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி அவர் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஆக்சிடென்ட் சொல்கிறீங்க, அவருக்கு என்னாச்சு? கூட போனவருக்கு ஆக்சிடென்ட்னு எனக்கு சொன்னாங்க. அவர் இறந்துட்டாரு. அது என்கிட்ட சொல்லலை யாரும். இறக்கல, அவர் கை கால் கொஞ்சம் அடிபட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி என்னை கொஞ்சம் சமாதானப்படுத்தினாங்க. நான் அப்புறம் சரி ஆக்சிடென்ட் நான் பேசுகிறேன் அவர்கிட்டன்னு சொல்லி ஃபோன் பண்ணி நான் ட்ரை பண்ணுறேன். ரிங்கு மட்டும் போய்கிட்டே இருக்கு, யாருமே எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒன்றுக்கா லாஸ்ட்டாக நான் ஃபோன் பண்ணி ஒரு 12:30 மணிக்கு கடைசியாக ஃபோன் பண்ண ஒரு பர்சன் ஃபோன் எடுத்து இந்த மாதிரி உங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஃபுல்லாக குடிச்சு அன்கான்ஷியஸாக இருக்காரு, நீங்கள் பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பரவாயில்ல, எந்த நிலைமையில இருந்தாலும் கொடுங்க, நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே இந்த மாதிரி நீ பேச முடியாதுமான்னு ஃபோனை கட் பண்ணிட்டாரு. அதோடு என்ன எனக்கு மாமியார் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்த பிறகு தான் என் ஹஸ்பண்ட் இறந்துட்டாருன்னு எனக்கு தெரியும். எப்படி இறந்தாரு, என்ன ஆக்சிடென்ட்? அது எனக்கு தெரியாது மேடம். ஆக்சிடென்ட்னு ஒன்றுமே இல்லை, ஆக்சிடென்ட்ல ஒன்றும் இல்லை. அவர் ஏதோ வச்சு கொண்டு சாகடிச்சிட்டாங்க. எப்படி தெரியும் உனக்கு? ட்ரிங்க்ஸ் பண்ணி சாகடிச்சிட்டாங்கன்னு கூட்டிகிட்டு போனவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாரு. சரி, இப்போ கூட போன சூப்பர்வைசருக்கு ஆக்சிடென்ட் ஆகலையா? எதுவும் ஆகலை மேடம். அவர் வந்தாரா சாவுக்கு? சாவுக்கும் வரல. அன்னைக்கு என்னென்ன பேசினார் உங்ககிட்ட? என்கிட்ட எப்படி சாப்பிட்டியா, என்ன பண்ணுற, எப்பவுமே கேஷுவலாக பேசுகிற மாதிரி குழந்தை எப்படி இருக்கிறா அப்படின்லாம் கேட்டார். நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை நான் காலையிலேருந்து எதுவும் சாப்பிடலாமா, ரொம்ப பசிக்குது, இப்போதான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு சொன்னார். செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னா எங்கே இருந்தார்? வீட்டில் இருந்தார். அந்த சூப்பர்வைசரோட சூப்பர்வைசர் வீட்டில் இருக்கிறோம். பேசும்போது நான் நீங்கள் எங்கே போயிருக்கீங்க, எந்த இடத்துல இருக்கிறீங்க, உங்களை கூட கூட்டிகிட்டு வந்தவங்கள ஃபோன் கொடுங்க, நான் பேசணும் அவர்கிட்ட அப்படின்னு. நான் அப்பா அவர் என் ஹஸ்பண்ட் வந்து அந்த பாய் கிட்ட ஃபோன் கொடுத்தேன். எதுக்கு நீங்கள் அவர்கிட்ட பேசணும்? அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல மேடம். உங்கள் ஹஸ்பண்ட் சொல்லியா? பாண்டிச்சேரி போயிருக்கிறேன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க எதுக்கு நீங்கள் அவர்கிட்ட அந்த சூப்பர்வைசர்கிட்ட முதல்ல பேசியிருக்கீங்களா? இல்லை மேடம். அப்புறம் எப்படி நீங்கள் ஃபோனில் பேசுவீங்க? அவர் தான் கூட்டிகிட்டு போயிருக்கிறாருன்னு சொன்னார். இங்கே இவ்வளோ பேர் உங்கள் கம்பெனியில் வேலை செய்யும்போது உங்களை மட்டும் ஏன் இண்டிவிஜுவலாக கூப்பிட்டு போகணும் அப்படின்னு கேட்டதுக்கு நான் வந்து அவர் என்ன தான் கூப்பிட்டாரு, கொஞ்சம் வா ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்டார். ஹெல்ப் பண்ணுற பொண்ணெல்லாம் இருக்குது மேடம். எங்கள் ஹஸ்பண்ட் எந்த கெட்ட பழக்கமும் இருக்காது மேடம். நல்லா அவர்கிட்ட நான் பேசுனதுக்கு நான் வருவேம்மா, உன் குழந்தைய மட்டும் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு மேடம். யாரு? அந்த பாய் சொல்கிற. அவர் ஏன் மேடம் என் குழந்தைய பார்க்கறதுக்கு அவர் யார் மேடம்? என் ஹஸ்பண்ட் சொல்லலாம் குழந்தைய பார்த்துக்கோமா, நல்லா சாப்பிடுமான்னு என் ஹஸ்பண்ட் சொல்லலாம் மேடம். அவர் எப்படி மேடம் சொல்லலாம்? நாங்கள் வரும்போது நீ பாரு அப்படின்னு சொல்கிறாரு மேடம். ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுன்னா, பாரு நீ வரதானே போகிறோம், நாங்கள் நீ பார்க்க தானே போகிற அப்படின்னு. நான் அப்போ கூட திருப்பி ஏன் இப்படி பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்டோன்னே, இருமா உன் ஹஸ்பண்ட் கிட்ட கொடுக்குறேன் நான் அப்படின்ட்டு கொடுத்துட்டாரு உடனே ஃபோனை. எதுக்கு போனாங்கன்னு ஏதாவது தெரியுமா? அதான் எங்கள் அம்மாவுக்கு வந்து கால் உடஞ்சிடுச்சுமா, அது ஃப்ராக்சர் ஆகிடுச்சு எங்கள் அம்மாவுக்கு, நாங்கள் கட்டு போட்டு நாங்கள் வருவோம், நாங்கள் சென்னைக்கு வருவோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, பாடியை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லேருந்து கொண்டு வந்தாங்க. ஆமாம். என்ன சொன்னாங்க? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் என்ன இருந்தது? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எனக்கு எதுவும் தெரியாது மேடம். அது வந்து சரியாக ஒரு இது தரல அவங்கக்கிட்ட. எனக்கு போலீஸ்ட்டு போலியா? போலீஸ் போட்டும் போய் ஸ்டேஷன்லலாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். அவங்க எந்த இதுவும் நடவடிக்கை. உங்கள் வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க? நானே என் தம்பி, அப்பா, அம்மா, 4. கடைசி காலில் அவர் என்ன சொன்னார்? கடைசி கால் வந்து என்கிட்ட நான் போய் செஞ்சுட்டாங்களா, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணார். அதுக்கப்புறம் 3 கால் தொடர்ந்து எனக்கு வந்தது. அந்த கால் வந்து அவர் பேசவே இல்லை மேடம். 3 காலில் வந்து என்னை கூப்பிட்றாரு, ஜாக்கி ஜாக்கி ஏதோ சொல்கிறதுக்காக ட்ரை பண்ணுறாரு, ஆனால் அதை பேச விடலை அவங்க. அது வந்து எனக்கு நான் சரி அவர் ஏதோ ஓட்டுறாருன்ற இது மைண்ட்லேயே இருந்துட்டேன் மேடம். இல்லை நான் ஏன் இப்படி ஏதோ ஒரு லாஸ்ட்டு காலில் வந்து ஒரு சவுண்டு மாதிரி கேட்டுச்சு. ஒரு 4-5 பேர் வந்து அப்படி கத்துற மாதிரி அப்படி கையாமையானோ. அப்போ நான் கேட்குறேன், நான் என்கிட்ட பேசாமல் ஃபோன் ஆனில் வச்சுட்டு எங்கே பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறேன். அந்த ஃபோன் அப்படியே கட் ஆகிடுமா. அதான் மேடம் நான் லாஸ்ட்டாக என்கிட்ட வந்து எல்லாம் போலீஸ்ட்டு சொல்லியா நீங்கள்? எல்லாமே கம்ப்ளைண்ட்டில் சொல்லியிருக்கிறேன் மேடம். என்ன சொன்னாங்க?
அவங்க நாங்கள் பார்க்குறோம்மா அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆக்சிடென்ட் ஆச்சு சொன்னாங்க போலீஸ்ல? ஆக்சிடென்ட்னு சொல்லலை, எந்த அடியும் இல்லை அவருக்கு. போஸ்ட்மார்ட்டம் பண்ணதில் ஒரு அடி கூட இல்லை. பட் எப்படி இறந்தாருன்னு தெரியல அப்படின்னு எனக்கு அதுதான் மேடம் எனக்கு தெரியும். ஆனா போஸ்ட்மார்ட்டத்துல வந்து அதிகமா குடிச்சதுனால இறந்துருக்கிறாரு அப்படின்ட்டு சொன்னாங்க. அப்புறம் எப்படி ஆக்சிடென்ட் சொன்னீங்க? என்கிட்ட அது மாதிரி இறந்துட்டாருன்னு உடனே சொல்லாத, உங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்குது அப்படின்னு சொன்னான். எங்கள் மாமியார் வீட்டுக்கு எனக்கு கொண்டு வந்து குடிப்பழக்கம் இருக்கா? இல்லை மேடம், குடிச்சதே கிடையாது. குடிப்பாரு, மேரேஜ் ஆனதுலேருந்து குடிக்கிறது கிடையாது. கன்ஃபார்மாக தெரியுமா? தெரியும் மேடம், என்கிட்ட எது இருந்தாலும் ஓப்பனாக சொல்லிடுவார் என் ஹஸ்பண்ட். என்கிட்ட எந்த பழக்கம் எதுவுமே மறைக்க மாட்டார். என்கிட்ட மறைச்சாலும் அவங்க அம்மா கிட்ட எதுவும் மறைக்க மாட்டார். எல்லாத்தையுமே குடிச்சேன்னா குடிச்சேன்னு சொல்லிடுவார். பாருங்க, உங்கள் சந்தேகத்தின் பேரில் 4 பேர் எதுவும் தப்பு பண்ணாதவங்கள தப்பாக சொல்லிடக்கூடாது இல்லையா? நான் எதுவும் சொல்லலை மேடம். அவர் என் மேரேஜுக்கு வந்திருக்கிறாரு, அந்த பாயின்றவர் என் மேரேஜுக்கு வந்து நான் அப்போ தான் அவரை வந்து இவர் எங்கள் சூப்பர்வைசர் அப்படின்னு அவர் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது. எத்தனை பேர் போயிருக்காங்க பாண்டிச்சேரிக்கு? அது எத்தனை பேர் போனாங்கன்னு எனக்கு தெரியல மேடம். ஒரு 4 பேர் போனதாக சொல்கிறாங்க. நான் எதுவுமே பார்க்கல மேடம். உங்கள் ஹஸ்பண்ட் வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க? தம்பி, எங்கள் ஹஸ்பண்டு, அப்பா அம்மா இருக்காங்க. அவங்க எந்த ஸ்டெப்பும் எடுக்கலையா? அவங்க தான் கேஸ்லாம் போட்டு இது பண்ணிகிட்டு இருக்காங்க. கம்பெனி ஓனர்கிட்ட போய் பேசலையா? அவங்க பேசுனதுக்கு என்கிட்ட பாய் வந்து எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல. அவர் இறந்ததும் சொல்லலை, அவருக்கு எதுவும் இது பண்ணதும் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த வழியில் போனாலும் கம்பெனி ஓனர் வரலையா? யாருமே வரல மேடம். இந்த பாயம் வரல, யாருமே வரல மேடம். இந்த பொண்ணு கொலையா இருக்கும்னு சந்தேகப்படுறாங்க. அதுக்கான காரணம் என்ன? காரணம் வந்து அவன் கம்பெனியில் வேலை செய்வாங்கம்மா. இந்த கம்பெனியில் வந்து இது புது வண்டி, இந்த ஆக்சிடெண்ட்டு ஆன வண்டிங்கெல்லாம் இந்த பேர் பேசலாம் கட்டி இவங்க படி திருட்டுத்தனமாக பண்ணுறது உண்டு. என்னதுங்க? அந்த காரில் உள்ள பேர் பேசுங்கெல்லாம் கட்டி குடோன்லேருந்து எடுத்துகிட்டு வந்து நிப்பாட்டி சர்வீஸ் பண்ணி எடுத்து போய் இதில் கொடுப்பாங்க. அதுலேருந்து பார்ட்ஸ் எல்லாம் கட்டி வைப்பாங்களா? அது போல் தான் எங்கள் பையன் வந்து இது போல் திருட்டெல்லாம் நடக்குது, அதனால் நான் நின்றுட போகிறேன்பா அப்படின்ட்டு 5ஆம் மாதம் 15ஆம் தேதி எனக்கு சொன்னான். என்ன சொன்னாங்க உங்களுக்கு? ஆக்சிடென்ட்னு சொல்கிறான் அந்த பொண்ணு, ஆனால் ஆக்சிடென்ட் மாதிரி தெரியல சொன்னாங்க. என்ன விஷயம்? ஆக்சிடென்ட் கிடையாது. அவங்க வந்து போலீஸ்கார் எனக்கு வந்து 10 மணிக்கு ஃபோன் பண்ணார். அவர் வந்து உங்கள் பையன் ஒரு கோட்ரு சாப்பிட்டு போதை அதிகமாகி இறந்துட்டாரு அப்படின்னு என்கிட்ட சொன்னார். குடிப்பழக்கம் இருக்கா அவங்க பையன்? குடி பைக்கெல்லாம் அவன் குடிச்சு இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாதுமா. அந்த மாதிரி கெட்ட பைக்கெல்லாம் கிடையாது. அன்னைக்கு என்ன கரெக்டாக நடந்தது கொஞ்சம் சொல்லுங்களேன். அவர் அம்மாவுக்கு கால் அடிபட்டுக்குது, பிரவீன்குமாரை கொஞ்சம் என் கூட துணைக்கு அனுப்புங்கன்னு சொல்லி கூட்டுட்டு போனார். கூட்டுட்டு போயிட்டு எனக்கு வந்து 12:06க்கு ஃபோன் பண்ணார் என் பையன். அப்பா நீ சாப்பிட்டியான்னு கேட்டார். நான் வந்து இன்னும் சாப்பிடலப்பா, அம்மா வந்தால் தான் சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொன்னேன். டீ கொடுக்க போவேன், அது டீ கொடுத்துட்டு வர சொல்லி இவருக்கு ஃபோன் பண்ணியிருக்கான். அம்மா எங்கப்பான்னு கேட்டிருக்கான். அம்மா டீ கொடுக்க போயிருக்காங்கப்பான்னு இவர் சொல்லியிருக்காரு. அம்மா வந்தோடனே எனக்கு ஃபோனு போடுப்பான்னு. எப்பவும் அடிக்கடி பேசுவாரா அவங்களுக்கு? பேசுவான். அதனால இவர் வந்து எனக்கு வந்ததும் சொன்னார், பையன் ஃபோனு போட்டம்மான்னு. நான் உடனே இவர் ஃபோன் போட்டு என் கொடுத்தாரு. எனக்கு ஃபோன் நம்பர்லாம் பேச தெரியாது, ஃபோன் நம்பரு ஃபோன் ஆப்படுறதுல எனக்கு தெரியாது. எனக்கு இவர் குத்த உடனே நான் சொன்னேன், என்னப்பான்னு கேட்டேன். சாப்பிட்டியாப்பான்னு கேட்டேன். சாப்பிட வருமானா, நீ சாப்பிட்டியானா நான் சாப்பிட வருமானு சொன்னேன். இவ்வளோதான் என் பிள்ளை என்னன்னு பேசுது. நைட்டு 10:30 மணிக்கு உன் பிள்ளை செத்துட்டான். எனக்கு 2 மணி தான்மா எனக்கு சொன்னான். அடிக்கடிக்கு நெஞ்சு எனக்கு சொல்லவே இல்லைம்மா. எனக்கு நான் சொல்லியிருந்தேன் என் பிள்ளையோட கிட்ட செத்துடுறேன். அது சொன்னு எனக்கு சொல்லவே இல்லைம்மா. எனக்கு ஒவ்வொரு நாளும் அப்படி போகும்மா. எனக்கு 3 ஆப்ரேஷன் பண்ணிக்கிறாங்க. அதை கூட நான் என் பிள்ளைங்க நான் அப்படி காப்பாற்றி எனக்கு ஆளாக்கி நீங்க என் குடும்பம் அனாதி ஆக்கிட்டோம்மா. எதுனா தவறுதை விட என்கிட்ட சொல்லக்கூடாதா? அது உண்மை என்னன்னு எங்களுக்கு தெரியணும்மா. அதனாலதாம்மா. நீங்க வேலைக்கு போறீங்களா? கூலி வேலைக்கு போகணும். நீங்க போலீஸ்ட்ட சொன்னீங்களா? அங்கே பாண்டிச்சேரி போலீஸ்கார்ட்ட கொடுத்து எங்கள் கம்ப்ளைண்ட்டை வாங்க மாட்டேன்றாங்க. பாதிக்கப்பட்டவங்க எப்படிம்மா? கொலைன்னு ஏன் சந்தேகப்படுறீங்கம்மா? காரணங்கள் சொல்லுங்களேன். அவனுடைய வந்து ஏதோ விஷம் குடிச்சு செத்து போல தான் இருக்குது. விஷத்தை அவனுக்கு கொடுத்து சாவடிச்சது போல இருக்குது. அவன் குடி பழக்கம் கிடையாது. அவனுக்கு குடித்தாலும் அந்த அளவுக்கு சாவறதுக்கு வாய்ப்பே கிடையாது. குடிப்பழக்கம் எப்போதும் இருக்கா குடிப்பாரு சொல்றாங்க.
குடிச்சிருந்தாலும் அவ்வளவு 1.5 பாட்டில் குடிக்கிறது அளவுக்கு குடிப்பாரான்னு நினைக்கிறீங்களா? தெரியலம்மா. இது வந்து அவங்க போலீஸுக்காரு சொல்றாரு. அவங்க வந்து கேஸ் கொடுத்து எஃப்ஐஆர் எங்க கேஸ் எடுக்க மாட்டேன்றாங்க. அவங்க ஏற்கனவே வந்து அஸ்ராப் அலியுடைய தம்பி கேஸ் கொடுத்துருக்கு. அவரு பேர்ல நாங்க வந்து எஃப்ஐஆர்லாம் போட்டாச்சு. யாரு கொடுத்திருக்காங்க? அஸ்ராப் அலியுடைய தம்பி கொடுத்துருக்காரு. யார் அஸ்ரஃப் அலி? அவர்தான் இந்த மேடம் சூப்பர்வைசர். அவர் பேர் சூப்பர்வைசர் அஸ்ரப் அலி. சூப்பர்வைசர் பேர் அஸ்ராப் அலி. அவருடைய தம்பி தஸ்கரி. அவரு வந்து அஸ்ராப் அலி இட்டு போனோம். இது வரைக்கும் என் பையனை கூட்டு வரேன்னு சொன்னவர் எந்த ஒரு தகவலும் எங்களுக்கு வீட்டுக்கு சொல்லவே இல்லை. என்ன வந்து பேசு. இது வரைக்கும் ஆனா கூட்டிட்டு போகும்போது உங்கள்ட்ட சொல்லிட்டு ஆமா, எங்களுக்கு வந்து எந்த ஒரு தகவலும் சொல்லவே இல்லை. ஆனா அவங்க தம்பி வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. இவரு என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு? இது போல வந்து இது மாதிரி எங்க அண்ணனை இவரை சரக்கு அடிச்சு அதிக போதை வந்ததுனால இது போல பிரவீன்குமார் வாம்பிட்டு எடுத்து அவர் மயக்க நிலையில் இருந்தார். நாங்கள் ஹாஸ்பிட்டலில் கூட்டு போனோம். இதுமாரி வந்து லோக்கல் ஹாஸ்பிட்டலில் கூட்டு போயிருக்காரு. இவருக்கு திருவேற்காடு ஸ்டேஷனில் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது திருவேற்காட்டில் கூப்பிட்டு அஸ்ராப் அலி அவர் தம்பி விசாரிச்சாங்கம்மா. விசாரிக்கும் போது இந்த அஸ்ராப் அலி என்ன சொல்கிறார், 6:30 மணிக்கு இது போல் வந்து நாங்கள் ஹாஸ்பிட்டலில் அந்த லோக்கல் ஹாஸ்பிட்டலில் நாங்கள் கூட்டிகிட்டு போகும்போது யாரோ ஒருத்தர் பார்த்து அவங்க அம்மாவுக்கும் அவங்க தம்பிக்கும் சொல்லி தான் வந்தாங்க அப்படின்னு அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. ஆனால் இந்த தஸ்கரி என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய மனைவி ஃபோன்லேருந்து எங்கள் அண்ணன் என்னை கூப்பிட்டு 7 மணிக்கு என்ன அங்கே வர வச்சாரு அப்படின்னு அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. இப்படி மாற்றி மாற்றி பண்ணியிருக்காங்க. என் புள்ளி எதுக்கு இந்த மாதிரி நீங்க போனீங்களா பாண்டிச்சேரிக்கு? நான் போனோம்மா. போனப்ப எங்க போனீங்க? எங்க இருந்தது பாடி? பாடி வந்து ஜிஎக்ஸில் பாண்டிச்சேரி ஜிஎக்ஸில் இருந்தது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்தாங்க. நாங்கள் இங்கே ஸ்டேஷனுக்கு ஹாஸ்பிட்டல் அந்த முருகன் எஸ்ஏன்றது. சரி நாங்கள் எல்லாம் ஒரு 10-15 பேருக்கு அங்கே போயிட்டோம். போனது கூட எனக்கு தெரியாது. போயிட்டு அப்போது இங்கே இவர் கூட வந்து ஒரு 2 பேர் போயிருக்காங்க. அவங்க யாருன்னு சொல்ல மாட்டேன்றாரு. பிரவீன்குமார் கூடயா? பிரவீன்குமார் கூட மர்மமாக இவங்க 2 பேர் போயிருக்காங்க. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அங்கே எங்கள் வீட்டாண்ட 4 பேர் பார்த்துருக்காங்க. நாங்கள் அடக்கம் பண்ணிட்டு பேருக்கு அந்த தெருவில் உள்ளவங்க 4 பேர் வெடிகாலம் வந்து அவங்க மீன் மார்க்கெட்டுக்கு போகும்போது பையனெல்லாம் பார்த்துருக்காங்க. 4 பேர் 4 சீட்டில் உட்காந்து இருந்திருக்காங்க. இந்தமாரி லைட் வெளிச்சத்தில் அவங்க திசை மாதிரி இப்படி குறுக்க திரும்பி ரிவேஸ் வரும்போது அந்த வீட்டுக்காக தான் திரும்பி போனோம். அவங்க அடக்கெல்லாம் பண்ணிட்டு போய் நான் காலையில் தான் நான் பார்த்தேன் இது போல் வந்து 4 பேர் போனாங்க. எங்களுக்கு எந்த நீதி கிடைக்கலமா. போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்களா? போஸ்ட்மார்ட்டம் பண்ணி எங்களுக்கு இது வரைக்கும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வந்து இங்கே போஸ்ட்மார்ட்டம் பண்ண ஹாஸ்பிட்டலில் தான் அந்த ரிப்போர்ட்டில் தலையில் ஏதோ ரத்தம் கட்டி இருக்கு அப்படின்ட்டு அதனால அவர் இறந்துருக்காரு. அந்த எக்ஸ்ரா ரிப்போர்ட் வந்து இன்னும் கொடுக்க மாட்டாங்க. நாங்கள் 3 முறை போயிட்டு நாங்கள் லேப்லேயே போய் கேட்டு வந்தோம்மா. நாங்கள் வந்து ஸ்டேஷனில் அனுப்புவோம், நீங்கள் அங்கே போய் வாங்கிக்கலாம். ஸ்டேஷனில் போயிடும். இப்போ இங்கே வர நீங்கள் கோர்ட்டில் போய் வாங்கிக்கலாம். பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி நான் 6 முறை போயிட்டு எத்தனை முறை போனாலும் எங்கள் நியாயமாக கட்டிடுவோம். 3 வாட்டி அந்த இதில் கம்ப்ளைண்ட் கொடுத்து எங்கள் கம்ப்ளைண்ட்டை ஏற்றுக்க மாட்டேன். பாதிக்கப்பட்டவங்க நாங்கம்மா. இது வரைக்கும் எந்த ஒரு விசாரணையும் பண்ணல. எப்போ விசாரிக்க மாட்டேன்றாங்க. ரொம்ப அலைச்சல போயிட்டு எங்களை ரொம்ப இல்லை இவர் தவறு செய்யல. எதுக்கு இவ்வளோ பேர் 40 பேர் 50 பேர்? அஷ்ரஃப் அலி இவங்க கல்யாணத்துக்கு வந்திருந்தாரா? வந்திருந்தாரு. க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். கம்பெனியில கல்யாணத்துக்கு வந்தாரு. அப்புறம் உங்கள்ட்ட போன்ல பேசியிருக்காரு. கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி உங்கள்ட்ட பேசினாங்களா? இல்ல. உங்கள்ட்ட பேசினாங்க? இல்ல. அஷ்ரஃப் அலி கூட தான் போயிருக்காங்கன்னு உங்களுக்கு நிச்சயமா தெரியும். அவரு தான் வந்து வீட்டாண்ட கூட்டிட்டு போனாரு. அது எப்படி தெரியும் உங்களுக்கு? வீட்டாண்ட அவரு தானே சூப்பர்வைசர் வந்து கூட்டிட்டு போனாரு. அஷ்ரஃப் அலி வீட்டாண்ட வந்து கூட்டிட்டு போனாரு. அவரு தானே. அப்ப பேசினாரா உங்கள்ட்ட? யார் பேசினாரு? அஷ்ரஃப் அலி உங்கள்ட்ட பேசினாரா? என் பையனை வந்து வீட்டாண்ட வந்து கூப்பிடுறாரு. கூப்பிட்டு எங்க பிரவீன்குமார் அர்ஜென்ட்டா எங்க பையனை கொஞ்சம் அனுப்புங்க எங்க அம்மாவுக்கு. உங்கள்ட்ட சொன்னாரா? ஆமா, கால் ஓடிடுச்சு, நான் போயிட்டு கூட்டு வந்து விட்டுறேன் சென்னை கூட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போனாரு. அப்போ அதுக்கப்புறம் பையன் இறந்ததுக்கு அப்புறம் நீங்க அவரை பார்க்கவே இல்லையா? இல்ல மேடம். அஷ்ரஃப் அலிங்களா? அஷ்ரஃப் அலி ஸ்டேஷன்ல உட்காந்து இருந்தாரு. அப்ப நீங்க பேசுனீங்களா அவர்கிட்ட? நானும் வந்து பேசல. என் கூட வந்து ஏன்டா இது மாதிரி பண்ண, உன் கூட தானே வந்தாங்க அப்படின்னு அவங்க பேசும்போது என்னால எதுவும் பேச முடியலம்மா. நான் என் பையன். அவர் போதையில இருந்தாரா? அவர் போதில் இல்லை. இவரே கார் ஏற்றிட்டு பிரவீன்குமார் ஏற்றிட்டு போயிருக்காரு. 2 பேரும் தண்ணி ஆச்சுங்க. இப்போ இவருக்கு எதுனா ஒன்று ஆயிருக்கணும் இல்லை? இவர் சொல்கிற மாதிரி பார்த்தா கூட இவர் காரில் ஏற்றிட்டு போகிறாரு. இவங்க அம்மாவுக்கு வந்து அடிபட்டுக்குதுன்னு சொன்னார். இவங்க அம்மாவும் காரில் போகிறாங்க. அவர் பாதிக்கப்பட்டுங்க முடியாதுங்க அவங்க காரில் போவாங்களா? சரி, இப்போ அஷ்ரஃப் அலியை பார்த்தப்ப நீங்கள் கேட்கலையா என்ன நடந்ததுன்னு? கேட்கலையா?
என்ன நடந்து நான் ஸ்டேஷனில் போய் அங்கே தான் சொன்னேன் நான் அந்த ஸ்டேஷன் பையன்கிட்ட பேசலையா? இல்லை பேசுகிறேன். இவர் தான் இங்க இப்போ இருந்து அது வரைக்கும் பேரல தற்காலிகா இந்த அந்த குழந்தைய பார்த்த உடனே திருவாரூர்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துமா? உடம்புல சட்டை கூட ராம படுத்துக்கிட்டு இருக்கலாம் காட்டி இவர் பார்த்த உடனே ரொம்ப ஆயோடு பிறந்து அப்படியே திருவாரூர்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அவங்க ஒரு 8 வக்கீல கூப்பிட்டு வந்தாரு. யாரு? அது அஸ்ராப் அலி. 25ஆம் தேதி கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். 28ஆம் தேதி அவர் விசாரணை பண்ணுறதுக்கு அவரும் அவர் தம்பியை வந்து கூட்டின்னு வந்தாங்க. ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாரு. அவர் ஏன் வரல சாவுக்கு? ஏன் உங்களை வந்து பார்க்கல? எங்களை வந்து பார்க்கல, சாவுக்கும் வரலமா. அந்த அவர் இறந்தாருன்னு அவர் எந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு தரல. கம்பெனியும் கேட்டுவா தான் இது வரைக்கும் எங்களுக்கு தகவலை கொடுக்கலன்னு அப்ப யாரு தகவல் கொடுத்தாங்க உங்களுக்கு? இந்த போலீஸ்காரு நட்டப்பாக்கம் போலீஸ்கார் பாண்டிச்சேரியில நட்டப்பாக்கம். அப்ப இவர் கொண்டு போய் சேர்த்திருக்காருல ஹாஸ்பிட்டல்ல? அவர் ஏதாவது பண்ணியிருந்தாருன்னா எதுக்கு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்கணும்? அவரு அதான் இறந்துட்டு போய் அவரு எதுவுமே சேர்த்து. அப்ப அங்க எழுதி வாங்குவாங்கல்ல, நீங்க தானே கொண்டு வந்து சேர்த்தீங்கன்னு? எதுவுமே எங்களுக்கு கொடுக்க மாட்டேன்றாங்க. எந்த ஒரு அத்தாசையும். அவங்க சொந்தக்கார் வந்து போலீஸ்ல இருக்காரு. இப்ப பாதிக்கப்பட்டு இது வெறும் சந்தேகமா நிஜமாவே எதுவும் நடந்திருக்கா? நிஜமா நடந்ததுமா, நடந்து இருக்குதுமா. இல்ல நீங்க சொல்றபடி பார்த்தா அவர் இறந்தவரை இவர் தானே கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காரு. இவரு இவருடைய தம்பி ரெட்டி அவங்க அம்மா 4 பேர் போயிருக்காங்க. 4 பேர் எடுத்து போய் சேர்த்திருக்காங்க. வேற யாரெல்லாம் கூட இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? அது வந்து இவரை தான் நாங்க கேட்கணும். அஷ்ரஃப் அலி தான் நாங்க கேட்கணும். இவரு எங்களுக்கு சந்தேகத்துல எங்க ஊர்ல 2 பேரை நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். யார் அவங்க? அவர் வந்து சத்தியமூர்த்தி என்ற ஒருத்தர், சதீஷ் என்ற ஒருத்தர். அவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்க? அவங்க 2 பேரும் வந்து அந்த கம்பெனில அவர் வேலை பார்க்குறவங்க தான். ஒருத்தர் வாட்டர் சர்வீஸ் பண்ணுவார், அந்த புது வண்டிகள்லாம் வாட்டர் சர்வீஸ் பண்ணுவார், சதீஷ் என்றவர். தற்காலிக ஒரு 2 மாதமாக தான் அவர் வேலைக்கு போவாருமா. வீட்டாண்டா அடிக்கடி எங்கள் பையனை வந்து மதியானம் சாப்பிட்ட உடனே கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பாங்க. இவர் வந்து இதுலேருந்து உடனே கூப்பிட்டு போயிடுவார். 2 மணிக்கு முன்னாடி 1:30 மணிக்கே கூப்பிட்டு போயிடுவார். 2 மணிக்கு தான் போவோம், 1 மணிக்கு வந்து பக்கத்தில் தான், வீட்டு பக்கத்தில் இருக்குது அந்த கம்பெனி. அப்படி கூப்பிட்டு போயிடுவார். அவரும் வரல, ஊருக்கார அவரும் வரல, சத்தியமூர்த்தியும் வரல, சாவுக்கு வரல. இல்ல இவரும் வரல. இவரு தானே அம்மாவுக்கு கால் ஒண்டிச்சு சன்னி கூட்டினாரு, இவர் தானே கூட்டின்னு போனாரு. இவர் அதே மாதிரி கூட்டின்னு வந்து எங்களோட விடுங்கல்ல. இவர் எதுக்கு இது போல வந்து சத்தியமூர்த்தி கார்ல தான் போயிருக்காங்க. சத்தியமூர்த்தி வந்து அவருடைய கார்ல தான் போயிருக்காங்க. அவருக்கு கார் இருக்கா? அவருக்கு சின்ன கார் ஒன்று, அது அந்த ஸ்டேஷன்ல இருக்குது. கடைசி கால் உங்களுக்கு வரும்போது தெளிவா பேசினாராமா? அப்போ வந்து நல்லா பேசிட்டு என்கிட்ட ஃபோன் வச்சாரு. பின்னாடி என்ன சவுண்டு கேட்டுதுமா? அப்போ எந்த சவுண்டும் கேட்கல மேடம். லாஸ்ட்டாக அவர் என்கிட்ட பேசிட்டு அப்பா கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் திருப்பி எனக்கு லைனில் வந்தார். அப்பா கிட்ட பேசினேன் இப்போதான் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட பேசிட்டு அந்த காலை கட் பண்ணார். லாஸ்ட் 3 காலில் வந்து ஹலோ ஜாக்கின்னு கூப்பிடுறாரு. அது சொல்லுங்க, என்ன சொல்ல வரீங்க சொல்லுங்கன்னு நான் கேட்குறேன். உடனே அந்த கால் கட் ஆகுது. திருப்பியும் 2வது அவரே தான் எனக்கு திருப்பி கால் பண்ணார். கால் பண்ண உடனே நான் பேசுறது உனக்கு கேட்குதா இல்லையா, சவுண்டாக பேச அப்படின்னு சொல்கிறேன். நான் சொல்லுங்க எனக்கு நல்லா கிளியராக கேட்குது, நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொன்னேன். திருப்பி அந்த கால் வந்து ஒரு மாதிரி சவுண்டு கேட்டு நின்றுடுச்சு. 3வது கால் அவர் ஹலோன்னு சொல்லலை, என்ன எதுவுமே கேட்கல. ஒரு மாதிரி 4-5 பேர் கத்துற சவுண்டு மாதிரி கேட்குது. நான் அப்போ கேட்டேன், என்கிட்ட பேசாத கால் ஆன் பண்ணிட்டு எங்கே பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு. உடனே கொஞ்ச நேரம் அந்த கால் அப்படியே இருந்து அதுவும் கட் ஆகிடுச்சு மேடம். அதுலேருந்து நான் வந்து அவருக்கு பேலன்ஸ் இல்லை போல், அதனால கட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் திருப்பி கால் பண்ணேன். ஃபுல் ரிங்கு போய் கட் ஆகுது மேடம். யாருமே எடுக்கல, எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. நான் எப்போவுமே ஒரு கால் போட்டேன்னா உடனே எனக்கு ரிப்ளை கால் வந்துடும் மேடம். என்கிட்ட எப்போவுமே பேசுவார் மேடம். கட் பண்ணால் கூட ஏன் கட் பண்ணேன்னு சொல்லிட்டு திருப்பி கால் பண்ணுவார். அப்படிப்பட்டவர் இவ்வளோ நேரம் கால் பண்ணுறோம், நம்ம ஏன் எடுக்க மாட்டேங்கிறாரு இவர் அப்படின்னு திருப்பி நான் போட்டுகிட்டே இருந்தேன் மேடம். அன்றைக்கி ஃபுல்லாக நான் தான் போட்டிருந்தாரு. அங்கேருந்து எந்த காலம் வரல மேடம். அதோடு எனக்கு 12 மணிக்கு தான் எனக்கு சொல்கிறாங்க ஆக்சிடென்ட்னு சொன்னால் அடுத்த செகண்டே நான் அவருக்கு போட்டேன் மேடம் கால் பண்ணி. ஏதோ ஆக்சிடென்ட் ஆகிடுச்சாமே, என்ன ஆச்சு அப்படி கேட்டதுக்கு என் ஹஸ்பண்ட் நீங்கள் பிரவீன்குமாரான்னு கேட்டதுக்கு நான் பிரவீன்குமார் இல்லைம்மா, சொல்லு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் பேசினாங்க. இல்லை இது எந்த பிரச்சனையும் இல்லை, இயல்பாக நடந்த மரணம்னா அதை கிளியர் பண்ணிட்டா அட்லீஸ்ட் அந்த ஒரு இது மனசுல இருந்து போயிடும். அதாம்மா அவங்க எதுக்குமே புள்ளி கூட்டு போயிட்டு இப்படி பண்ணாங்கன்னு தான் அதுதாம்மா. இல்ல அவங்க தான் பண்ணியிருக்காங்கன்னு நம்மளால சொல்ல முடியாது. அதே சமயம் சந்தேகம் வர்றதுக்கு காரணம் இருக்கு. யாருமே வரல, உங்க புள்ளைய வீட்டுல வந்து கூட்டிட்டு போயிருக்காங்க, வீட்டுக்கு சாதாரணமா வருதுவங்க, திடீர்னு இது வரலன்னா அது ஒரு சந்தேகமா தான் இருக்கு. இல்ல இது போல சென்னை கூட்டு வரது தானே நீங்க கூட்டு போனீங்க. சரி அவனுக்கு எதுவே தெரியாதுமா. எங்களுக்கு பாண்டிச்சேரி அங்க போன வந்தா இவ்வளவு தொழுவான்ட்டு தெரியும். நாங்க அங்கெல்லாம் போனது கிடையாது. நாங்க போனது கிடையாது. இப்போ இவனை கூட வெளியே எங்கேயும் இது வரைக்கும் அது மாதிரி போனதே கிடையாது. போனது ஆபத்துன்னு கூடும்போது
நம்ம போயிட்டு வரணும்பா, போய் அவங்களுக்கு உதவி செய்யணும்னு தான் சொல்லிட்டு போகிறாங்க. இப்படி சொல்லிட்டு தான் இதுமாரி சொல்லிட்டு போனோன்னா ஒரே நாள் எட்டு போயிட்டு செத்துட்டான்னு சொல்லி இது மாதிரி குடிச்சிட்டு கூட எவ்வளோ பேர் படுத்திருக்காங்க, கண்ணை மூடிக்கின்னு தானே இருப்பாங்க. ஹலோ ஹலோ. சத்யமூர்த்திங்களா? வணக்கங்க. நான் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன், சொல்வதெல்லாம் உண்மையில இருந்து பேசுறேன். சொல்லுங்க மேடம். சத்யமூர்த்தி, பிரவீன் குமாரோட நீங்க பாண்டிச்சேரிக்கு போனீங்கல்ல? என்ன மேடம்? பிரவீன் குமாரோட அன்னைக்கு பாண்டிச்சேரிக்கு போனீங்கல்ல? நான் போல மேடம். அன்னைக்கு நீங்க யார் யார் போனாங்கப்பா? அவர் அசரப்பன்றவர் வந்து அந்த கம்பெனி சூப்பர்வைசர் ஒர்க் பண்றாரு மேடம். அவரு சரி. அவர் வந்து என்கிட்ட வந்து கரெக்டா வெள்ளிக்கிழமை மணிக்கு என்கிட்ட கார் கேட்கறாரு மேடம். 6ஆம் மாசம். அவர் எப்படி தெரியும் உங்களுக்கு? அவர் எப்படி தெரியும்? அந்த கம்பெனி ஒர்க் பண்றாரு மேடம். அவரு சூப்பர்வைசர் ஒர்க் பண்றாரு. நீங்க நான் வந்து இந்த கான்ட்ராக்ட் மாதிரி நான் வந்து கான்ட்ராக்டா அந்த காருங்க வந்து எடுத்து விடுறது இந்த மாதிரி ஒர்க் பண்ணுவேன் மேடம். சரி. லிங்க்ல வண்டி வந்தாக்க எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுவார் மேடம். இந்த மாதிரி இங்க ஒரு 10 வண்டி வந்திருக்கு, ஒரு 5 கார் வந்து சொன்னாக்கா இறக்கி கொடுப்பேன் மேடம் போயிட்டு. சரி. அதுக்கப்புறம் அவரு கார் கேட்டாரு. இந்த மாதிரி அவங்க அம்மாக்கு ஏதோ கால் உடைஞ்சிச்சு சொல்லிட்டு போன சொல்லிட்டு வண்டிக்கிட்டாரு மேடம் என்கிட்ட. இவ்வளவு வண்டி இருக்காங்க, எதுக்கு உங்கள்ட்ட கார் கேட்கணும்? இது என்னுடைய ஓன் கார் மேடம். வெளியே போறதுக்கு கம்பெனி வெளியே எடுத்து முடியல மேடம். என்னுடைய ஓன் கார் தான் என்கிட்ட கேட்டாரு மேடம் அவரு. அது வந்து எல்லாமே ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகாத வண்டி மேடம். அது புது வண்டிங்க. ஓ அதெல்லாம் வெளியே எடுத்துட்டு போக முடியாது. அதெல்லாம் வெளியே எடுக்க முடியாது. சரி. என்னுடைய கார் தான் என்கிட்ட கார் கேட்டாரு மேடம் அவரு. சரிங்க. இந்த மாதிரி காலையில போறப்ப கொஞ்சம் வண்டி வந்து சொன்னாரு மேடம். என்ன வண்டிப்பா? என்ன வண்டிப்பா? நானோ கார் மேடம். சரி சரிங்க. சரி கேட்டாருன்னா வண்டி கீ கூட அங்க எப்பவும் கேட்ல வைப்பேன் மேடம். அங்க சரி. மரத்துல மாட்டி வைப்பேன் நானு. இவர் கேட்டாரு. அன்னைக்கு எங்க வீட்டுல ஒரு டெத்து மேடம். தாத்தா ஒருத்தர் இறந்துட்டாரு. நான் டெத்துல இருந்தேன். கேட்ட உடனே சரி நீங்க அங்க இருக்கு, நான் நீ பார்த்து பொறுமையா போயிட்டு வாங்க சொல்லிட்டு நான் போனை வச்சுட்டேன் மேடம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மறுநாள் ஃபுல்லா நான் இங்க டெத்துல இருக்கேன் மேடம். எனக்கு எதுவுமே தெரியாது, டெத்துல இருக்கேன். சரி பாத்தீங்கன்னா ஒரு 9:10 மணி இருக்கு மேடம். சனிக்கிழமை ஈவினிங் எனக்கு போன் பண்றாங்க மேடம். இந்த மாதிரி ஆகி போச்சுன்னு சொல்லி போன் பண்ணாங்க. என்ன மாதிரி ஆச்சு? என்ன ஆச்சுப்பா? அதான் இந்த பையன் இறந்துட்டான்னு சொன்னாங்க. எப்படி இறந்துட்டாரு? யாரு போன் பண்ணாங்க? எனக்கு அசரப்பன்றவர் கால் பண்ணிருந்தாரு மேடம். என்ன சொன்னாரு? ஆக்சுவலி எப்படி இறந்தாரு சொன்னாரு? அவரு போன் பண்ணி அழுதாரு மேடம். அழுதுட்டு மாதிரி ஆகி போச்சுன்னு சொன்னாங்க மேடம். நான் என்ன மாதிரி ஆகி போச்சு? அதுதான் மேடம். இந்த மாதிரி நான் கூட்டு போனேன்டா. போன 2 பேரும் சரக்கு சாப்பிட்டோம். திடீர்னு கேராக்கின்னு சொன்னான் அவன். ஹாஸ்பிட்டல் கூட்டு போனாக்கா அங்க கூட்டு போனாக்கா அது மாதிரி இறந்துன்னு சொல்லிட்டாங்க. என்னவா எதனால இறந்துட்டாரு சொன்னாங்க? இல்ல அந்த படத்துல அதெல்லாம் கேட்கல மேடம். எனக்கு இது மட்டும் சொன்னாரு என்கிட்ட அவரு. எத்தனை மணிக்கு கூப்பிட்டாரு? 9 மணி இருக்கு மேடம். எப்ப எத்தனை மணிக்கு இறந்தாராம்? ஈவினிங் ஏதோ ஆக்சுவலி சொல்றாரு அவரு. எனக்கு அதை பத்தி எனக்கு இது இடையில எனக்கு எதுவும் போன பண்ணல அவரு. சரி, யாரெல்லாம் போயிருக்காங்க உங்க வண்டியில போயிருக்காங்க? யார் யார் போயிருக்காங்க? வண்டி வந்து நான் எடுத்து குடுக்கல மேடம். இங்க இருக்குது மேடம் வண்டி. அது வீடுல இருக்கு. வீடுல இவர் அந்த கம்பெனி ஒர்க் பண்றாரு மேடம். அது எப்படி வீட்டுக்கு வண்டி சாவி மரத்துல மாட்டி வைப்பீங்க? யாரு வேணா எடுத்துட்டு போலாம். எப்பவும் வண்டி வைப்பேன் மேடம். நான் எப்பவும் அங்கதான் கார் போட்டு வைப்பேன் மேடம் நான் வண்டியை. சரி, வண்டி சாவி உங்ககிட்ட தானே இருக்கும்? சாவி அங்கே வைப்பேன் மேடம். எப்பவும் வைப்பேன் மேடம் நாங்க. ஏன்னா வந்து டிரைவரா ஒர்க் பண்றேன் மேடம். ஒரு பிளாட்ல வந்து ஆக்டிவ் மாதிரி ஓட்டிட்டு இருக்கேன் மேடம். திடீர்னு யாருன்னா வண்டி கேட்டாங்கனாக்கா டிரைவரா வச்சு அந்த வண்டி அனுப்பிச்சு விடுவேன் மேடம். நானு எதனா டியூட்டி என்ன போறதுக்கு யாரும் டிராப் யாரும் கேட்டாங்கனாக்கா அந்த மாதிரி யூஸ் பண்ணுவேன் மேடம் வண்டி. நான் அதை இல்ல அந்த உங்க வீட்டுல தாத்தா இறந்தது எப்போங்க? அன்னைக்குதான் மேடம். அவரு வீட்டு பக்கத்துல நம்ம எங்க தெருவில் இறந்துட்டாரு மேடம். எத்தனை மணிக்கு இறந்தாரு? அவர் வெள்ளிக்கிழமை காலையில மதியமா இறந்துட்டாரு மேடம். அவரு மத்தியானம் இறந்த போது நீங்க சாவு வீட்டுல காலையில 5 மணிக்கு என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஒரே தெருவு, அவங்க வீட்லயா போய் படுத்திருப்பீங்க? யார் வீட்டுல மேடம்? அந்த சாவு வீட்டுல. வெள்ளிக்கிழமை வந்து இவர் இறக்குறாரு மேடம் எங்க தாத்தா. வெள்ளிக்கிழமை ஈவினிங் தான் வண்டி கேக்குறாங்க மேடம் அவங்க. சரி. வெள்ளிக்கிழமை ஈவினிங் தான் டெத் எடுக்கிறாங்க. சரி. டெத்துல தான் இருக்கு நானு. அப்ப நைட் பூரா அந்த சாவு வீட்டுல தான் இருந்தீங்களா? ஆமா, நைட் ஃபுல்லா அங்கதான் இருந்தேன் மேடம். நான் டெத்துல தான் இருந்தேன் நாங்க. சரி, ஒரே தெருவா? வீட்டு ஒரே தெரு மேடம். வீட்டு பக்கத்துலயே எல்லாம் ரோட்ல தான் உட்காந்துருந்தோம் நாங்க. அப்ப இவங்க வந்தது உங்களுக்கு தெரியாதா? மேடம் எனக்கு இந்த பிரவீன் போறத பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது மேடம். என்கிட்ட கேக்குறது வந்து அசரப் தான் கேக்குறாரு. வண்டி கொஞ்சம் வேணா நான் போயிட்டு வர சொல்லிட்டு கேக்குறாரு மேடம். இங்க இந்த மேட்டர் ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் பிரவீன் போயிருக்கான்னு. வண்டி கொடுக்கும் போது விசாரிப்பீங்கல்ல, யாரு எங்க எப்படி போறாங்க எதுக்கு போறாங்கன்னு? இல்ல மேடம், ஒரு பாத்தீங்கன்னாக்கா இது ஃபர்ஸ்ட் டைம் எடுத்துட்டு போல மேடம். எப்ப பார்த்தா போறது எடுத்துட்டு போக மேடம். ஏன்னா வண்டி வந்து வீக் ஃபுல்லா போட மேடம். சாட்டர்டே சண்டே மட்டும் ஃப்ரீயா இருக்கு மேடம். அப்ப மட்டும் கேட்பாரு. இந்த மாதிரி சாட்டர்டே வந்து கேட்பாரு. சாட்டர்டே போனாருனாக்கா சண்டே மதியம் இல்ல ஒரு ஈவினிங் குள்ள வந்துடும் மேடம். அவரு சாதாரணமா உங்கள்ட்ட போய் கேக்குறது உண்டா? மேடம் என்ன சொன்னீங்க? சாட்டர்டே சண்டே அப்படி போவாங்களா?
அடி சண்டை அவர் இப்ப தேவைப்பட்ட எடுத்துட்டு போகணும். சேட்டர்டே சண்டே மட்டும் என் வண்டி ஃப்ரீயா இருக்கும் மேடம். அந்த டைம்ல ஒர்க் இருக்கு மேடம் வண்டிக்கு. அந்த டைம்ல வேணும்னா கேட்பாரு அவரு. ஓ, அப்ப நீங்க குடுக்கறது பழக்கம் உண்டு? ஆமா, எப்பனா கேட்டாலும் கொடுக்கறது. அவர் எதுக்கு சாட்டர்டே சண்டே எங்க போறாரு வண்டி எடுத்துட்டு? அவங்க அம்மா பாண்டிச்சேரியில இருக்காங்க மேடம். அப்படியா? சரி, வீட்டு பக்கத்துல தானே இருந்தீங்க, வண்டி எடுக்க வரும்போது அவங்கள பாத்துருக்க மாட்டீங்களா நீங்க? யாரா மேடம்? அஷ்ரஃப். அப்புறம் நீங்க வரவே இல்லையா மேடம் வண்டி எடுக்கிறதுக்கு? யாரு வந்தாங்க? மேடம் வண்டி இங்க இருந்து காலையில. அதுவும் இவங்க இந்த மாதிரி டெத் ஆயிட்டு சொன்ன உடனே அதுக்கப்புறம் தான் நாங்க போறோம் மேடம். நானு கார் நிப்பர் இடத்துல போய் கேட்ட உடனே அங்க சொல்றாங்க. இல்ல, வண்டி எங்க நின்னுச்சு? இந்த கார் கம்பெனில மேடம். அவர் ஒர்க் பண்றாருல மேடம், அதுக்கு வெளியில காடி சைடுல காம்பவுண்ட் ஓரம் போட்டு வைப்பேன் மேடம். சரிப்பா, இப்ப பிரவீன் தான் உங்கள்ட்ட வந்து வண்டி வாங்கினாரா? பிரவீன் போறத பத்தி எனக்கு எதுவுமே தெரியும் மேடம். என்கிட்ட கேக்குறது அசரப் மேடம். காரை எடுத்துட்டு போனது யாரு? எடுத்துட்டு போன பிரவீன் எடுத்து போயிருக்கா மேடம். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அதான் அதுக்கப்புறம் காலைல கேட்கல மேடம் வந்து நானு. யார்கிட்ட கேட்டீங்க? எப்படி வந்தான் அசரப்ல கேக்குறேன் மேடம். நீங்க எப்படி வண்டி நீங்க சொன்னீங்கல்ல இறந்து போனதுக்கு அப்புறம் தான் பிரவீன் போனதே எனக்கு தெரியும் சொல்றீங்கல்ல. அதுக்கப்புறம் தான் மறுநாள் நைட் விட்டு நானு அவர் பேச எதுவும் சொல்றாரு, எதுவும் பேச முடியல. எனக்கு இன்ஃபார்ம் மட்டும் பண்றாரு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. மறுநாள் காலையில ஃபோன் பண்ணாலும் யாருமே அவர் ஃபோன் ரிங்காவது எடுக்கல. அதுக்கப்புறமேட்டு அவங்க ஒய்ஃப் எல்லாம் பேசினாங்க, எதுவும் நீ பயப்படாதீங்கப்பா, நான் வண்டி எடுத்து கொடுத்துறேன், இந்த மாதிரி ஆகி போச்சு, அது என்னன்னு பார்த்து பண்ணி எடுத்து கொடுத்துருன்னு சொல்லியிருந்தாங்க மேடம். அவங்க இப்போ 4 மாசம் ஆகுது இது வரைக்கும் மேடம். நானும் ஸ்டேஷன் வந்து போய் கேட்டு தான் இருக்கேன், வண்டி வெளியே கொடுக்கல இன்னும். ஆனா ஒரு அட்வொகேட் வச்சு பண்ணிட்டு இருக்கேன் மேடம். சரி, இவங்க குடும்பம் என்ன குற்றச்சாட்டு வைக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்க என்ன சொல்றாங்க எனக்கு ஒன்றும் தெரியல, என்கிட்ட தெரியாது வந்து கேட்கல மேடம். சரி, நீங்க போய் பாத்தீங்களா? அவங்க அப்பா அம்மாவை போய் பாத்தீங்களா? என் மேலே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க மேடம். நான் தான் கூட போனேன்னு சொல்லிட்டு திருவட்டாசில கம்ப்ளைண்ட். நீங்க ஏன் சாவுக்கு போல? மேடம் இப்படி இருக்கும்போது எப்படி மேடம் போக முடியும்? அவங்க பையனை இழந்திருக்காங்க, அங்க ஒரு பொண்ணு, அவங்க குழந்தை இருக்கு, போய் சப்போர்ட்டிவா இருக்க வேண்டாமா நீங்க? இந்த மாதிரி இப்போ அவங்க என்னன்னாக்கா நான் கூட போன சந்தேகப்பட்டு இருக்காங்க மேடம். அவங்க இல்லங்க, இப்பதானேங்க அவங்க சந்தேகப்படுறது, கம்ப்ளைண்ட் கொடுத்தது எல்லாம். சாவு அன்னைக்கு அது ஒண்ணும் இல்லையே. ஒரு சாவு விழுந்துடுச்சுன்னா இப்படி ஆயிருக்குன்னா நீங்க எல்லாம் போய் நிக்க வேண்டாமா அவங்களோட? எப்படி மேடம் நம்ம அங்க நல்லா துக்கத்துல இருக்காங்க, நம்ம எப்படி பண்ண போக முடியுமாங்க? பிரவீன் என்னைக்கு எந்த கிழமை இருந்தாருங்க? வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை மேடம். சரி, உங்க தாத்தா என்னைக்கு இறந்தாரு? உடன்முடி இந்த சனிக்கிழமை, இப்ப சனிக்கிழமை ஈவினிங் இறக்குறாங்க மேடம். வெள்ளிக்கிழமை மதியமா அவரு இறக்குறாரு மேடம். கார் என்னைக்கு எடுத்துட்டு போனாங்க? சனிக்கிழமை காலையில மேடம். வெள்ளிக்கிழமை என்ன டேட்டுங்க? காலையில டேட்டுன்னு கேட்டா எனக்கு கிழமை ஞாபகம் இருக்கு மேடம். ஆனா 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வருது மேடம். 6ஆம் தேதி காலையில எடுத்துட்டு போறாங்க மேடம். இப்ப வீட்டுல ஏகப்பட்ட பிரச்சனை மாட்டினா மூச்சிட்டு இருக்கு மேடம். அதுதான் வண்டி இல்லாம வீட்டுல ஒரு பிரச்சனை. தம்பி, நான் ஒரு விஷயம் கேக்குறேன். நீங்க பண்ண ஒரே தப்பு, நீங்க எந்த தப்பும் பண்ணிருக்கலன்னா நீங்க அவங்க கூட போய் இருந்திருக்கணும் அன்னைக்கு. அதனால தானே அவங்களுக்கு சந்தேகம் வருது. அன்னைக்கு கேளுங்க மேடம், அன்னைக்கு நைட்டு எனக்கு 11:30 மணிக்கு நியூஸ் வருது மேடம். அப்போ நான் போனேன் மேடம் அவங்க கிட்ட. நானு நைட்டு போயிட்டு நாங்க தான் போயிட்டு செக்யூரிட்டி நம்பர்லாம் எழுதி கொடுத்துட்டு வந்தேன் மேடம். ஒரு அசரப் நம்பரு, அந்த அந்த பையன் ஒர்க் பண்ண. நீங்க அவங்க அப்பா அம்மாவோட போய் இருந்திருக்கணும்ல அன்னைக்கு. அவங்க கிட்ட நீங்க கேளுங்க மேடம். இது வரைக்கும் என்ன வந்து அவங்க பாத்துருக்காங்களான்னு கேளுங்க மேடம். நீங்க ஒரே ஊருக்கு சொல்றீங்களா மேடம்? என்ன பாத்துருக்காங்களா, பேசிருக்காங்களா கேட்டு பாருங்க மேடம். சரி, அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி வண்டி கொடுப்பீங்க? இல்ல, பிரவீன் கிட்ட நான் குடிக்கிறேன் மேடம் வண்டி நானு. அஷ்ரஃப் அதுக்கப்புறம் உங்களை வந்து பாத்தாரா? என்ன இன்னும் வந்து பாக்கல மேடம். லாஸ்டா வந்து பாண்டிச்சேரியில எஸ் இங்க வந்தாரு மேடம் சென்னைக்கு. அன்னைக்கு வந்து அவரு அசரப் வீடியோ எனக்கு தெரியலப்பா, நீங்க காட்டுப்பான்னு சொன்னாங்க மேடம். அதுவும் மதுரை பிரிட்ஜு கிட்ட நிக்க சொன்னாங்க. அவங்க வந்தாங்க, அவங்களை காட்டி விட்டு நான் வந்துட்டேன் மேடம். நன்றிங்க. நான் தான் மேடம் மாட்டி முடிச்சுட்டு இருக்கேன். அவங்க கூட போனவன் அங்க இருக்கான். இதுல எதுவுமே தப்பு பண்ணாம நான் மாட்டின்னு முடிச்சுட்டு இருக்கேன் மேடம். இப்போ ஃபேமிலியில எனக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு மேடம். ஆமாப்பா, அட்லீஸ்ட் உங்களுக்கு பிரச்சனை தானே இருக்கு, அவங்க புள்ள போச்சே மேடம். நாங்க மேடம் சொல்லுங்க மேடம். எனக்கு தெரியல, போன தெரிஞ்சாலாவது அட்லீஸ்ட் நம்ம சொல்லிக்கலாம் மேடம். அந்த கம்பெனில நிறைய திருட்டு வேலைகள் நடந்திருக்கு, அதனாலதான் இந்த பிரச்சனை வந்திருக்குன்னு சொல்றாங்க. உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அதை பத்தி? என்னுடைய ஒர்க் பாத்தீங்கன்னா மேடம், நான் ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி மேடம். எனக்கு வண்டி வந்தா சொல்லுவார் மேடம். அதுவும் இப்போ சாயந்தரம் சொல்லுவார் மேடம். நைட்டு 10 வண்டி வருது, 1 மணிக்கா 12 மணிக்கா எப்ப தெரியாது மேடம். இந்த வண்டி வந்துச்சுனாக்கா இறக்கி அங்க உள்ளே விட்டுட்டு நான் போயிடுவேன் மேடம். அவ்வளவுதான் என்னுடைய வேலை. மற்றது எல்லாமே வந்து அந்த டிரான்ஸ்போர்ட் ஆள் வந்து கலெக்ட் பண்ணிப்பாங்க மேடம். அவ்வளவுதான். சும்மா அவரு அந்த ஹெல்ப் பண்ணதுனால அவரு கேட்டாரா, வண்டி ஹெல்ப் கேட்டாரா கொடுப்பேன் மேடம். அவ்வளவுதான் அவருக்கு எனக்கும்.
மற்றபடி வந்து அவர் கூட ரொம்ப அந்நியமா பழகுறமா அந்த அளவுக்கு எதுவும் கிடையாது மேடம். அஷ்ரஃப் வேற இப்போ help அதே பண்ணி கம்பெனில தான் வேலை பண்றாரா? இப்ப கம்பெனி இல்ல மேடம், அவர் வரதே இல்ல மேடம். நாங்க ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டாரு மேடம், ஃபோன் எடுக்க மாட்டாரு. எப்போல இருந்து கம்பெனிக்கு வருது இல்ல? பையன் டெப்டோன்ல இருந்து வரது இல்ல மேடம். அஷ்ரஃப் வருது இல்லையா? வரது இல்ல மேடம். ஏ அது தெரியல மேடம், அவருக்கு கேட்டா வேலைக்கு இங்க கேட்ட விசாரிச்சு வேலைக்கு வரல மேடம். என்ன நம்மளுக்கு தெரியல மேடம். அவர் கான்டாக்ட் பாரு மேடம், நம்ம வந்து அந்த அளவுக்கு எதுவும் கேட்க முடியாது உள்ள மேடம். நன்றிப்பா. பார்க்கலாம். நன்றிப்பா. இவர் காரை மட்டும்தான் கொடுத்து விட்டுருக்காரு. 2 போலீஸ் ஸ்டேஷன்லயும் விசாரிச்சிருக்காங்க. ரொம்ப கிளியரா பேசுறாரு. கூட போன மாதிரி தெரியல. ஒரு வார்த்தை கூட சொல்லலையே மேடம். அவர் இறந்துட்டாருன்னு என்கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல மேடம். அவர் தான் கூப்பிட்டு போய் நான் கூப்பிட்டு வரேன்னு சொன்னார். ஏதாவது அவருக்கு ஆயிருந்தா கூட என்ன தானே மேடம் என்கிட்ட தானே சொல்லியிருக்கணும். ஹஸ்பண்டுக்கு இது மாதிரி ஆயிடுச்சுமா, ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்குறேன், ஏதாவது ஒன்று இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். அவர் இறந்ததும் எனக்கு சொல்லலை, கம்பெனிக்கும் எதுவும் சொல்லலை, வீட்டுக்கும் வரல, இது வரைக்கும் எதுவுமே வந்து சொல்லலை மேடம். அவர் மேலே எப்படி சந்தேகம் வராமல் எப்படி மேடம் இருக்கும்? அவர் எதுவுமே பண்ணலன்னா கூட வீட்டுக்கு வந்து ஒரு ஆறுதலாக ஏதாவது சொல்லியிருக்கணும் மேடம். என் மேரேஜுக்கு வந்திருக்காரு, என் சீமந்தத்துக்கு வந்திருக்கிறாரு. தப்பு செய்யாதவங்க ஏன் மேடம் அது மாதிரி இருக்கணும்? கூட்டின்னு வரணும். ஹலோ, சொல்லுங்க. முருகன் எஸ்ஐ பேசுறீங்களா? ஆமா சொல்லுங்க. நீங்க தான் அந்த கேஸ் விசாரிச்சீங்களா? ஆமா ஆமா. அது என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? ஏன்னா இவங்க கொல்லைன்னு இங்க வந்திருக்காங்க. எங்க மேடம்? ஜி தமிழ் சேனலுக்கு வந்திருக்காங்க. ஓகே ஓகே. கொஞ்சம் சொல்ல முடியுமா சார் என்ன நடந்தது? எப்படி இறந்தாரு பிரவீன்குமார்? 7 வந்து மளிகை வந்துடுறாங்க மேடம். சரி. அஷ்ரஃப் அலியும் பிரவீன்குமாரும் வந்துக்கிறாங்க 2 பேரும் அவங்க கம்பெனில இருந்து. சரி. அஷ்ரஃப் அலி வந்து அவங்க அம்மா ஏதோ உடம்பு சரியில்லை சொல்லிட்டு அஷ்ரஃப் அலி தான் கூட்டு வந்துருக்காரு இங்க. சரி. கூட்டு வந்துட்டு இவங்க 2 பேரும் என்ன பண்ணிக்கிறாங்க, இங்க மளிகைல வந்து ட்ரிங்க்ஸ் கொடுக்குறாங்க. சரி. ட்ரிங்க்ஸ் வந்து மதியம், அதாவது காலையில ஒரு 11 மணி வாக்கில் சாப்பிட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் மதியம் சாப்பிட்டுக்கிறாங்க. சரி. இது என்ன பண்ணிச்சு, அவருக்கு வந்து அந்த குடி அதிகமாச்சோ இல்லை நம்மளுக்கு தெரியல. அதனால அவங்க வந்து ஹாஸ்பிட்டல காமிச்சு ஹாஸ்பிட்டல் வந்து ஜிஹெச் ரெஃபர் பண்ணிக்கிறாங்க. சரி. பட் அவங்க வந்து அங்கேயே நம்மளுக்கு வந்து ஒரு இது படிச்சாங்க, எப்படின்னா 2 அல்கஹால் பேஷண்ட் வந்து இங்க இறந்துட்டாங்க சொல்லிட்டு படிச்சாங்க. ஓகே நம்ம கம்ப்ளைண்ட் வாங்கலாம் சொல்லிட்டு என்ன பண்ணுது, அவங்க யாருங்க இருக்க சொல்லிட்டு நான் கூட்டு ஒரு கம்ப்ளைண்ட் வாங்கணும். கம்ப்ளைண்ட் வாங்கி எஸ்ஆர் போட்டு அதை விசாரிச்சோம். பட் அவங்க பேரண்ட்ஸ் வந்து நம்மகிட்ட வந்து சார் இது வந்து குடிச்சதுனால இறக்கல சொல்லிட்டு அவங்க நம்ம சொன்னாங்க. ஓகே உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நிறைவேற்றி தரப்படும் சொல்லிட்டு நாங்க அவங்ககிட்ட சொன்னோம். அவங்க சில பேர்லாம் சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க. அவங்களோட கால்டி எல்லாம் போட்டு பார்த்தோம். கால்டி தான் போடும்போது அவங்க எல்லாரோட கால்டிலும் பிரசன்ட் லொகேஷன் சென்னை அன்னை டேட்ல. ஓகே ஓகே ஓகே. அவங்க எல்லாம் ஒர்க் பண்ணது சென்னை. அதுக்கான அட்டெண்டன்ஸ் நம்மகிட்ட இருக்கு. ஓகே ஓகே சரி சரி மேடம். சரி நான் என்ன சொன்னேன், போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சிட்ட உடனே கொஞ்சம் டாக்டர் நம்ம ரிப்போர்ட் சொல்லுவாரு, அது அல்கஹாலா இல்ல வேற ஏதாச்சும் சொல்லுவாரு, நம்ம அதை வச்சு பார்த்துக்கலாம் சொல்லிட்டு சொன்னோம். அதே மாதிரி டாக்டர்கிட்ட போனோம். போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சது. டாக்டர் என்ன சொன்னாருன்னா அல்கஹால் தான் சார் சொன்னாரு. நம்ம அதிக நம்பிக்கை இல்லாம நான் விசிரா காமிச்சாங்க. விசிரால் அமைச்சேன். விசிராவிலையும் வந்து அது அல்கஹால் சொல்லிட்டு எனக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துறாங்க எனக்கு. எக்ஸசிவ் ஆல்கஹாலா? ஆமா அல்கஹால் சொல்லிட்டு கொடுத்துறாங்க எனக்கு. ஓகே ஓகே. அல்கஹால் வந்து அதிகமாயிடுச்சு, அதனால தான் இறந்த சொல்லிட்டு. அதாவது இப்ப அவங்க வந்துட்டு எனக்கு திருப்பி இருக்காங்க, அல்கஹால் எல்லாருமே குடிப்பாங்க, எல்லாம் சாக வேண்டியதானே கேட்டாங்க எனக்கு திருப்பி ஒரு கொஸ்டின். இது வந்து உடம்புல எது மார்க்ஸ் எதுவும் இருக்கு இல்லைங்களா? எதுவுமே இல்ல மேடம். அதாவது இப்ப ஒரு பாடியை வந்து மார்ச்சரிக்கு போனா டாக்டர் 10 செக் பண்ணுவாரு. அவர் செக் பண்ணிதான் நம்மளுக்கு பிஎம் ரிப்போர்ட் கொடுப்பாரு. அவர் செக் பண்ணும்போது உடம்புல எந்த மார்க்ஸ் இருக்குது என்ன இருக்குன்னு சொல்லிட்டு இன்ச்சி பை இன்ச்சி எழுதுவாரு. அவரு எழுதி கொடுப்பாரு, நம்ம வச்சு பாத்துக்கலாம். நாங்க ஃபர்ஸ்ட் பார்த்து அது என்ன மார்க்ஸ் சொல்லிட்டு நாங்க கொடுப்போம். திருப்பி டாக்டர் பார்த்து அது என்ன மார்க்ஸ் அவர் நமக்கு கொடுப்பாரு. சோ அப்ப இந்த கேஸ் என்ன ஸ்டேஜ்ல இருக்கு சார்? மேடம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறேன் மேடம் இது வரைக்கும். என்ன சார்? இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறேன் மேடம் இது வரைக்கும். இன்னும் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா ஆமா ஆமா. இல்ல அந்த பையன் வந்து பெத்தவங்கள்ட்ட இந்த பிரவீன்குமாரோட அப்பா அம்மாட்ட சொல்லியிருக்காராம், காசு கொடுக்குறேன் செட்டில் பண்ணிப்போம் சொல்லியிருக்காராம். இல்ல சொல்லு எப்படி மேடம்? அஷ்ரஃப் அலி இருக்கார் இல்லையா,
சரி. அவர் வந்து காசு கொடுக்கறேன் செட்டில் பண்ணிப்போம் சொல்லியிருக்காராம். ஓகே. சோ இதுக்கு அதனால வந்து மேடம் இல்ல மேடம் அவங்க சொல்றது வந்து அவங்க பக்கம் ஓகேவா இருக்கும். இப்ப அவர் காசு கொடுக்கறோம் போட்டு இது வரைக்கும் வந்து நம்ம கிட்ட எதுவும் வந்து யாரும் வரல. இப்ப அவங்க உண்மையை சொல்றாங்களா இல்ல போய் சொல்றா நமக்கு கூட தெரியாது. இந்த கேஸ் சம்பந்தமா நான் விசாரிச்சுட்டு இருக்கிறேன். கேஸ்ல ஏதாச்சும் வேற ஏதாச்சும் திருப்ப முறைங்கன்னா சட்டம் நான் செய்து அதை நான் செய்வேன், அவ்வளவுதான். மத்தபடி வந்து அவர் கேஸ் தரேன் சார், அவர் வந்து காசு தரேன் சொல்றாரு சார், அவரு பிடிச்சிட்டு ரிமாண்ட் பண்ணுங்கன்னா அது வந்து நம்ம எப்படி செய்ய சார்? நாளைக்கு கோர்ட் என்ன கேட்பாங்க சொல்லுங்க மேடம். இல்ல இங்க சேனல்ல இருந்து ரிப்போர்ட்டர்ஸ் பேசினோன்னு அவங்கள்ட்டயும் சொன்னாராம், இப்படி வந்து காசு கொடுக்கறோம் செட்டில் பண்ணிக்கலாம் சொன்னாராம். சரிங்க மேடம். அதனாலதான் அது உங்க கவனத்துக்கு கொண்டு வரும். கண்டிப்பா மேடம். அது வரைக்கும் தான் கேஸ் ஒன்னும் க்ளோஸ் பண்ணாம விசாரிச்சிருக்கோம். இது வரைக்கும் விசாரிச்சிருக்கிறோம். சரிங்க. அவங்க அஷரப் அலியும் விசாரிச்சாங்க, அஷரப் அலியும் விசாரிச்சிருக்கோம். அவங்க யாரெல்லாம் எனக்கு லிஸ்ட் கொடுத்தாங்களோ அத்தனை பேரும் விசாரிச்சாச்சு. அத்தனை பேரும் இப்ப வந்து அத்தனை பேர் கால் டிக்கெட்ல அட்டன்ஸ் அட்டை பார்த்தாச்சு. எல்லாமே சென்னை தான். ஓகே. வந்து இந்த கேஸ் ஒண்ணு இல்லைன்னா நான் எப்படியே க்ளோஸ் பண்ணிருப்பேன். அவங்க எனக்கு சொல்லுங்கிறாங்க, நான் விசாரிச்சு தான் இருக்கேன் இது வரைக்கும். சார் அது மட்டும் இல்லாம இங்க பேசும்போது இந்த கம்பெனிக்குள்ள ஏதோ திருட்டு வேலைகள் நடந்ததாகவும் அதை பங்கு பிரிக்கும் போது ஏதோ தகராறு ஆனதாகவும் சொல்லிக்கிறாங்க. ஓகே. நான் கம்பெனிக்குள்ள எல்லாத்தையும் விசாரிச்சு இவர் ஏன்ட்டு அந்த மாதிரி அவங்க பேரண்ட்ஸ் பண்ணாரு. கம்பெனிக்குள்ள எல்லாத்தையும் விசாரிச்சு அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல, இங்க எந்த ஒரு திட்டு நடக்கல சொல்லிட்டு அவங்க சூப்பர் சொல்லிக்கிறார் நம்ம கிட்ட. நன்றிங்க. நன்றி நன்றி. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. நேர்களே, அஷ்ரஃப் அலி வந்திருக்காரு, ஆனா அவர் உள்ள வரல. அவர் வந்து வெளியிலேயே ரிப்போர்ட்டர்ஸ்ட்ட வந்து நான் காசு கொடுத்து அந்த குழந்தைக்கு ஏதாவது காசு கொடுத்து செட்டில் பண்ணிடுறேன்னு சொல்றாரு. இவர்கிட்டையும் அந்த மாதிரி தான் பேசியிருக்காரு. நீங்களே சொல்லுங்க என்ன பேசினாங்க. ஏதோ அஷ்ரஃப் அலியோ 4 பேர் கூப்பிட்டு வந்து என்ன அங்கே வெளியில் உட்கார வச்சு இப்போ நடந்துச்சு ஒரு விபத்து மாரி நினச்சிக்கிட்டா. இது வந்து குழந்தைக்கு நாளைக்கு அது வளரக்கூடிய ஸ்டேஜ் இருக்குது. அதுக்கு வந்து ஏதாவது ஒரு செட்டில்மெண்ட் நாங்கள் என்ன பண்ணுறோம். எங்களுக்கு வந்து உண்மை தான் வேணும், எங்களுக்கு காசு வேணாம் அப்படின்ட்டு நான் வந்து தண்டிக்கிறதுக்கு எதுக்கே இல்லை. எதுக்கு என் பையனை கூட்டு போனீங்க, நீ கூட்டு போன? அப்போது அவர் எந்த தப்பும் பண்ணியிருக்கலைன்னா சட்டப்படி அதை வந்து ஃபேஸ் பண்ணலாம். சாவுக்கு போல் அவங்களுக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டாக இருக்கலை, அதனால தான் இந்த சந்தேகம் வருது. அது மாதிரி அவங்களுக்கு அதனால தான் சந்தேகம் வந்திருக்கு. சாவுக்கு போல் அப்புறம் இந்த மாதிரி காசு கொடுக்குறேன்னு பேசியிருக்காரு. ஸோ இதை வந்து காவல்துறையோட கவனத்துக்கு கொண்டு வரணும். அவங்க தீர விசாரித்து உண்மை எந்த பக்கம் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அதுதான் நம்ம கோரிக்கை. பிரவீன் கொல்லப்பட்டாரா இல்லை அது விபத்தா, அவர் இறந்தாரா, எப்படி இறந்தாரு, அதை கண்டுபிடிக்கணும். அதுதான் எங்கள் கோரிக்கை. காவல்துறையோட பார்வைக்கு இதை சமர்ப்பிக்கிறோம். நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.